துதிக்கணும். அப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம நினைத்து நினைத்து துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு வருகிறதான தீங்கு தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு துதிக்கணும். இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன்னு தாவீது சொல்லுகிறார். அப்ப நாம துதிக்க துதிக்க நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களினுடைய தந்திரங்களை விலக்கி கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த வரியை பாடுவோமா? உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர்கிற வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு